எடுத்துக்கிட்டனாலும் இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாருமே தங்களை சூப்பராக ப்ரமோட் பண்ணிக்கிறாங்க சார். எங்கள் வீட்டு குழந்தைங்கள எந்த காலேஜஸ் சேர்க்குறதுன்னு எப்படி சார் முடிவெடுக்கிறது? இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் நிறைய கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. நிறைய இந்த தினமலர் வழிகாட்டி, ஹிந்துவோட ப்ரோக்ராமு, நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம், எந்த கோர்ஸில் சேரலான்னு நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களோட ஆப்டிடியூடை பேஸ் பண்ணி இந்நேரம் ஒரு கோர்ஸை டிசைட் பண்ணியிருப்பீங்க. இஃப் அட் ஆல் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங்கை டிசைட் பண்ணியிருந்தீங்கன்னா இட்ஸ் டைம் டு டிசைட் த ரைட் காலேஜுங்க. அந்த ரைட் காலேஜ் வந்து இன்றைக்கி தமிழ்நாடுவோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நிறைய நல்ல காலேஜஸ் இருக்குது. அன்லைக் அதர் ஸ்டேட்ஸ், நம்ம தமிழ்நாடு இஸ் ஹப் ஃபார் இன்ஜினியரிங் எஜுகேஷன். அதனால் வந்து தமிழ்நாடுல பெஸ்ட் காலேஜஸ்னு நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் ஒரு காலேஜை டிசைட் பண்ணணுங்கிறது தான் நான் இந்த இன்புட்டில் சொல்லலான்னு பார்க்குறேங்க. நீங்கள் இப்போ ஒரு கோர்ஸுக்கு சேரும்போது நீங்கள் ஆக்சுவலாக ஒரு காலேஜில் சேரலை, நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தான் ஜாயின் பண்ணுறீங்க. எவ்வளோ பெரிய காலேஜாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை முழுக்க உங்கள் டிபார்ட்மெண்ட்டோட பில்டிங்குள்ளே தான் இருக்க போகுது. 99% ஆஃப் யுவர் டைம் இஸ் டெவலப்டு பை யுவர் டிபார்ட்மெண்ட் அண்ட் நாட் பை த காலேஜ். அப்படி இருக்கும்போது ஒரு 10 விஷயங்கள் நீங்கள் டிபார்ட்மெண்ட் லெவலில் அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த காலேஜோட டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு இந்த 10 விஷயங்களை திருப்திகரமாக இருக்கோ அங்கே தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். நம்பர் 1, நீங்கள் எடுக்க போகிற இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமோட அந்த டிபார்ட்மெண்ட் NBA அக்ரிடேட் ஆயிருக்கா? ஏன்னா மற்ற அக்ரிடேஷன் எல்லாம் காலேஜ் லெவல் அக்ரிடேஷன், இந்த NBAங்கிற அக்ரிடேஷன் தான் டிபார்ட்மெண்ட் லெவல் அக்ரிடேஷன். ஸோ இந்த அக்ரிடேஷன் இருந்ததுன்னா நிறைய விஷயங்கள் அந்த காலேஜில் இருக்குன்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். நம்பர் 2, அந்த காலேஜோட அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோட HOD அண்ட் டீன் யார் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, எத்தனை வருஷமாக இந்த டிபார்ட்மெண்ட் அவர் ரன் பண்ணுறாரு, அவரோட ரிசர்ச் ஏரியா என்ன, அவருடைய தாட் ப்ராசஸ் என்னங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த HODயோ அந்த டீனோ தான் ஒரு வீட்டில் ஒரு பேரண்ட் மாதிரி அடுத்த 4 வருஷம் உங்கள் கூட இருக்க போகிறாரு. நம்பர் 3, அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ PhDs இருக்காங்க, எத்தனை பேர் அட்வான்ஸ் ரிசர்ச் பண்ணுறாங்க, எத்தனை பேர் இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னிஷன் வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்லாம் போய் அவங்க வந்து அட்வான்ஸ்டாக இப்போ என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த ஃபேக்கல்ட்டி மெம்பர் இன் தட் டிபார்ட்மெண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்பர் 4, அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய கோர்ஸோட சிலபஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கணும். அந்த சிலபஸில் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் இருக்கா, ஃபியூச்சருக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு தெரியாட்டி உங்கள் கூடவே இருப்பாங்க, உங்கள் ஃபேமிலிலையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது இருப்பாங்க, இல்லை இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்கலாம். அவங்கள வச்சு செக் பண்ணி இந்த சிலபஸ் எல்லாம் ஃபியூச்சருக்கு உகந்ததாக இருக்குமாங்கிறத நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கணும். நம்பர் 5, இந்த சிலபஸை டீச் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் லேப்ஸ் இருக்காங்கிறது நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய நேரங்களில் சிலபஸ்லாம் இருக்கும், பட் அதுக்கு உண்டான லேப் ஃபெசிலிட்டி அங்கே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேர்றீங்க, EVன்னு ஒரு சிலபஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த EVயை ப்ராக்டிஸ் பண்ணுறது EV லேப் இருக்கா, ரினியூவபிள் எனர்ஜி லேப் இருக்காங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். நம்பர் 6, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஏதோ ஒரு புது விஷயங்களை ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னா அந்த விஷயத்துக்காக தே வில் கிரியேட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒரு யூனிவர்சிட்டி வச்சிருக்கோம். அப்படின்னா அவங்க ஃபியூச்சருக்கு தேவையான அந்த டெக்னாலஜியை அங்கே ரிசர்ச் பண்ணி ட்ரெயின் பண்ணி அங்கே வந்து அந்த பர்டிகுலர் டெக்னாலஜிக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் எடுக்கக்கூடிய கோர்ஸில் எந்த பர்டிகுலர் ஏரியாஸ் எல்லாம் அட்வான்ஸ்டாக இருக்கோ அதுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவங்க வச்சிருக்காங்களாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா தட் இன்டைரக்ட்லி மீன்ஸ் அவங்க நிறைய மற்ற வேலைகள் பண்ணுறாங்கன்னு அர்த்தம், டீச்சிங்கை தவிர. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நீடாக இருக்கும் ஃபியூச்சருக்கு. 7th பாயிண்ட், எவ்வளவு இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சார்ந்த பல இண்டஸ்ட்ரி கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருப்பாங்க. இப்போ IT துறையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து IBMோட பார்ட்னர்ஷிப் வச்சிருப்பாங்க, சிஸ்கோவோட வச்சிருப்பாங்க, மைக்ரோசாஃப்ட், கூகுள், அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா நிறைய EV கம்பெனிஸ் கூட வச்சிருப்பாங்க, நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் கூட வச்சிருப்பாங்க. இப்போ சிவில் இன்ஜினியரிங்னா L&T மாதிரி ஆர்கனைசேஷனோட பார்ட்னர்ஷிப் வச்சிருப்பாங்க, இல்லை ஒரு ITனா HCL மாதிரி வச்சிருப்பாங்க, TVS மாதிரி கம்பெனி கூட வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் வைக்கிறதுக்கு கம்பெனிஸும் முன் வந்திருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ பேர் கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்கிறது நீங்க செக் பண்ணிக்கணும். இது எதுக்குன்னா இண்டஸ்ட்ரியோட பார்ட்னர்ஷிப் இருந்தால் தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுங்கிற நாலேஜ் இந்த காலேஜுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஷிப் இருக்காங்கிறது நீங்க செக் பண்ணிக்கணும். அவுட் சைட் ஆஃப் சிலபஸ் என்ன அங்கே நடக்குது அந்த காலேஜில், ஸ்பெசிஃபிக்லி அந்த டிபார்ட்மெண்ட்டில். இப்போது நிறைய காலேஜில் வந்து அவுட் சைட் ஆஃப் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுப்பாங்க,
நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து ஃபியூச்சருக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயத்தை அங்கே உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவுட் சைட் அந்த சிலபஸ் கரிக்குலத்தில் இல்லாததை என்ன பண்ணுறாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் எவ்வளோ பேர் வந்து அங்கே என்கேஜ் ஆயிருக்காங்க. நிறைய பேர் இன்னைக்கு வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் ப்ராக்டிஸுங்கிற கான்செப்டில் நிறைய இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க காலேஜுக்கு வந்து இன்னைக்கு டீச் பண்ணுவாங்க. அதனால என்ன ஆகும்னா இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு என்ன நடக்குதோ அந்த நோஹவ் அந்த நாலேஜ் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க என்கேஜ் பண்ணியிருக்காங்க இந்த டிபார்ட்மெண்ட்லங்கிறது நீங்கள் பார்க்கணும். ஃபைனலி அஃப்கோர்ஸ் பிளேஸ்மெண்ட். இப்போது நீங்கள் பிளேஸ்மெண்ட்னு வரும்போது ஓவராலாக காலேஜ் லெவலில் நிறைய பேர் நீங்கள் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். என் காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 1 crore ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டான், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 50 lakhs ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டான், நிறைய நியூஸ் நீங்கள் பார்க்கலாம். பட் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான சார்ந்துள்ள கம்பெனிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடினா ஐடி துறை கம்பெனிஸ், மெக்கானிக்கல்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் கம்பெனிஸ். அந்த மாதிரி கம்பெனிஸ்லேருந்து எத்தனை பேர் இங்கே இன்டர்வியூக்கு வர்றாங்க இந்த கம்பெனிக்கு, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு லாஸ்ட் 2-3 இயர்ஸில் எவ்வளோ பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க. நிறைய கம்பெனிஸ் வராங்க ஒரே காலேஜுக்குனா அந்த காலேஜ் ஏதோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதால தானே அந்த நிறைய கம்பெனிஸ் இந்த காலேஜுக்கு வராங்க. ஸோ அதை நீங்கள் எவ்வளவு கம்பெனிஸ் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீம் ஓரியன்டேஷனோட வராங்கங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ ஆக மொத்தம் இந்த 10 விஷயங்களை நீங்கள் டிபார்ட்மெண்ட் லெவலில் நீங்கள் செக் பண்ணணும், நாட் ஆன் தி காலேஜ் லெவல். பிகாஸ் காலேஜ் லெவலில் வந்து ஜெனரிக்காக இருக்கும், இட் வில் நாட் பி ஸ்பெசிஃபிக். நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இஃப் பாசிபிள் நீங்கள் விசிட் பண்ணி இந்த 10 விஷயத்தை நீங்கள் பேஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதை பேஸ் பண்ணி யூ கேன் டிசைட் டு ஜாயின் எனி காலேஜ் விச் யூ ஃபீல் இஸ் மோர் ஸ்ட்ராங் இன் தட் டிபார்ட்மெண்ட் லெவல். However, காலேஜ் லெவலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒன்று சொல்லிட்டேன், ரேங்கிங்னு ஒன்று சொல்லிட்டேன், NIRF அண்ட் NIRF ரேங்கிங் அண்ட் NAC அக்ரிடேஷன் சொல்லிட்டேன். ரெண்டாவது, காலேஜ் லெவலில் ஒரு இன்குபேஷன் சென்டர் இருக்கா, இன்னோவேஷனுக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறாங்களா, மேக்கர் ஸ்பேஸ் ஏதாவது இருக்கா. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இன்னைக்கு வந்து சொந்தமாக ஏதாவது பண்ணணுங்கிற ஆசையோடு தான் காலேஜுக்குள்ளே போகிறாங்க. நான் வெறுமனே படித்தோம் வேலைக்கு போகிறோங்கிற நாட்கள் எல்லாம் இப்போ மாறிட்டு வருது. அப்படின்னா அதுக்கு உண்டான அந்த ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம் அந்த காலேஜில் இருக்காங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கணும். இது வந்து காலேஜ் லெவலில் தான் இருக்கும். மூணாவது, ஒரு காலேஜ்லேயும் R&Dக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். ஏன்னா R&Dக்கு ஃபோக்கஸ் இருந்தால் தான் அவங்க ஃபியூச்சருக்காக ஒர்க் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த R&D ஃபோக்கஸ் இருக்காங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கணும். R&D டிபார்ட்மெண்ட் இருக்கா, அதில் ஒரு ஹெட் இருக்காரா, R&D ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்களா, லோக்கல் கம்பெனிஸு லோக்கல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறாங்களா, அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். நாலாவது, டிசைன் திங்கிங் தாட் ப்ராசஸ் அந்த எக்கோ சிஸ்டத்தில் இருக்கா. நிறைய பேர் டிசைன் திங்கிங் லேப் வச்சிருப்பாங்க, டிசைன் திங்கிங் கரிக்குலம் வச்சிருப்பாங்க. ஏன்னா அது ஒரு மெத்தட் டு மேக் யூ திங்க் அண்ட் சால்வ் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா ஒரு இன்ஜினியருங்கிறதே ஒரு ப்ராப்ளம் சால்வர் தானே. ஸோ அதுக்கு அந்த திங்கிங் ப்ராசஸ் உங்களுக்கு அது கொண்டு வராங்களாங்கிறத பார்த்துக்கணும். அண்ட் ஃபைனலி, ஓவராலாக இஸ் தேர் ஃபோக்கஸ் பை த மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன். அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு இந்த எஜுகேஷனில் பேஷன் இருக்குங்கிறது நீங்கள் அங்கே ஒரு காலேஜ் நீங்கள் விசிட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துப்பீங்க. இந்த விஷயங்களை நீங்கள் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குன்னா அந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் விச் காலேஜ் யூ கோ டிசைட்ஸ் யுவர் ஃபியூச்சர். ஏன்னா டிபார்ட்மெண்ட் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது உங்களோட இன்னர் சென்ஸ் முடிவு பண்ணிடுச்சு. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் சேர போகிறீங்க, ஐ எம் ஜாயினிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐ எம் ஜாயினிங் சிவில், ஐ எம் ஜாயினிங் மெக்கானிக்கல், நீங்கள் அதை எப்போவும் முடிவு பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். பட் எந்த காலேஜுங்கிற முடிவை இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரக்சரலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா யுவர் நெக்ஸ்ட் 4 years will be successful. More than that, after that it will be successful.